சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 2025 மார்ச் 29 நடக்க இருக்கிற மகா சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த மகா சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வரும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குமா, இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை துணிச்சலா செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்தும் உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் மறக்காம அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலா தொடர்ந்து தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. நிறைய வீழ்ச்சிகள் அப்படிங்கறதையும் சந்திச்சுட்டு வராங்க. பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லப்பா, தொடர்ந்து வீழ்ச்சி மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு, கொரோனாவுக்கு அப்புறமா தான் எனக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு, நான் எந்திக்கவே முடியாத அளவுக்கு நிறைய தடுமாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்துல சிம்மராசிக்காரங்க ஒரு மனுஷன் அனுபவிக்கவே கூடாத அளவுக்கு வேதனைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. நிறைய அவமானங்களையும் இந்த காலகட்டத்துல சந்திச்சிருக்கீங்க. யாருக்கெல்லாம் நீங்க ஓடி ஓடி உதவி பண்ணீங்களோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அவங்களே உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த குடும்பமே எதிரியா மாறி இருக்கும். குடும்ப வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களே நிறைய துரோகங்களையும் இந்த காலகட்டத்துல செஞ்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் சரி, துணிச்சலா எதிர்த்து நிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு வராங்க. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறதாலேயே இவங்களால தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியல, உத்தியோகத்திலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம சமீப காலமா நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த 2025 மார்ச் 29 அப்புறமா உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில கண்டக சனியா உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் கும்பராசியை விட்டு விலகி உங்களோட அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சியாகி அஷ்டம சனியா சஞ்சாரம் பண்ண போறார். ஐயோ அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சில ஜோதிடர்களும் இந்த அஷ்டம சனி சிம்மராசிக்காரங்களை முழுமையா அழிச்சிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்னைய கேட்டா சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு புதுசா பெரிய அளவிலான எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்த போறது இல்ல. ஏற்கனவே நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய அதே வேதனைகள் அதே சோதனைகள் இனி வரக்கூடிய காலங்களிலும் தொடர போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த கண்டக சனி காலத்துல நீங்க அனுபவிச்சுட்டு வர ஒரு சில வேதனைகள் கூட இந்த அஷ்டம சனி காலத்துல உங்களை விட்டு முழுமையா விலகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால அந்த ஜோசியர் அப்படி சொல்லிட்டாரு, இந்த ஜோசியர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க பயத்தை வளர்த்துக்காதீங்க. எப்பவும் போல நீங்க அதே தன்னம்பிக்கையோடையும் அதே சுறுசுறுப்போடையும் இருந்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியை ரொம்ப சுலபமா நீங்க ஊதி தள்ளிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதுல இருந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு மே 1 குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது தற்சமயம் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் மே 1 அப்புறமா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது, பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் நல்ல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய அளவுல மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பண தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு அஷ்டம சனியை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய மன வலிமையை கொடுப்பார், தன்னம்பிக்கை அப்படிங்கறத தாராளமா கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க தோத்து போறதுக்கோ அல்லது பின்னோக்கி வர்றதுக்கோ குரு பகவான் விடவே மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் இந்த லாப குரு உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதனால இந்த அஷ்டமத்து சனியால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு வெளியே வந்துருவீங்க. அதுலயும் முக்கியமா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு சிறப்பான பதிலடியை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த அஷ்டம சனி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னும் சொல்ல போனா தற்சமயம் கண்டக சனியா உட்கார்ந்து இருக்கிற சனி பகவானோட பார்வை சிம்ம ராசியில நேரடியா பதிகிற ஒரே காரணத்தாலதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. மனசுல நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகளை ஏற்படுத்தி உங்களை மனசளவுல முழுமையா இந்த கண்டக சனி முடக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வரப்போற சனி பயிற்சிக்கு அப்புறமா சனி பகவான் 8வது வீட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கறதால சனியோட நேரடி பார்வை சிம்மராசியில விழாது. இதனால நீங்க மனசளவுல ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்துட்டு வரக்கூடிய சோம்பேறித்தனம் எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். முக்கியமா உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நீங்க இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பாதிப்புகளை கூட உங்களால முழுமையா தவிர்த்துக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கூட இந்த அஷ்டமத்து சனி கட்டாயமா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதனால அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கும் சிம்மராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணும். அதுலயும் முக்கியமா ஏற்கனவே நீங்க நோய்களோட பாதிப்புகள்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க 2 மடங்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த அஷ்டம சனி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில விபத்துக்களையும் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கறதால வாகன பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இரவு நேர வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாவும் கண்ணியமாவும் இருக்கணும். நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, கூர்மையான பொருட்களை கையாளும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க கையாளுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த அஷ்டம சனி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதால இந்த காலகட்டத்துல யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு போய் எந்த ஒரு காரியத்திலையும் முன்னாடி போய் நிக்காதீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. யாரை நம்பியும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. முக்கியமா உங்களோட ரத்த சொந்தங்களுக்கு நீங்க உதவிகளை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு உதவிகளை செய்யுங்க. உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது மூலமா அவமானப்பட்டு நிக்காதீங்க. அதே போல இந்த அஷ்டம சனி காலத்துல சிம்மராசிக்காரங்க புதுசா எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்காதீங்க. நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட தொழில்ல எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்காதீங்க. புதிய முயற்சிகளை நீங்க இறங்கும் போது ஒரு சில பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்களுக்கு அந்த மாதிரியான திட்டங்களை ஒத்தி வச்சிருங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலத்துல உங்ககிட்ட இருக்கிற சொத்து சுகங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகலக்கால் வச்சு இருக்கிற சொத்து சுகங்களை இழந்துடாதீங்க. முக்கியமா தொழில பெரிய அளவுல முதலீடு பண்ணணும், தொழில விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டத்தையும் முழுமையா ஒத்தி வச்சிருங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே அளவுக்கு மீறிய சோதனைகளையும் அளவுக்கு மீறிய போராட்டங்களையும் சிம்மராசிக்காரங்க சந்திச்சிட்டீங்க அப்படிங்கறதால இந்த அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியாது. ரொம்ப சுலபமா இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.